நல்லா போயிட்டுருக்க நம்ம லைஃப்பில் திடீர்னு ஒரு நாள் நமக்கு தோணும் ரேண்டமாக, லைஃப்பில் என்ன பண்ணிருக்கோம், இப்படியே கண்டினியூ பண்ணுறதா, இல்லை வேறு பார்த்து போகணுமா, இல்லை நம்ம நல்லா தானே இருக்கோம், இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு. அந்த மாதிரி திடீர்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது வி சம்டைம்ஸ் சீக் ஹெல்ப் ஃப்ரம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி. இட்ஸ் குட் டு கெட் ஹெல்ப், பட் அது நம்மளை சம்டைம்ஸ் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஏன்னா நமக்கே நம்ம மைண்டில் என்ன ஓடுதுன்னு கிளியராக இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ டாக் டு மை செல்ஃப். இட்ஸ் ஆக்சுவலி வெரி பவர்ஃபுல். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு காமான பிளேஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சிட் வித் யுவர் செல்ஃப். ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ் டு யுவர் செல்ஃப் அண்ட் ரைட் த ஆன்சர்ஸ் பிலோ ஈச் கொஷின் யூ ஆஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபர்ஸ்ட் கொஷின் would be, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, என்ன உங்களை பாதர் பண்ணுது. அண்ட் த செகண்ட் கொஷின் would be, என்ன ரீசன்ஸ்னால அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது. அண்ட் த தேர்ட் கொஷின், என்ன வழிலாம் இருக்குது நீங்கள் அதை மாற்றுறதுக்கு. அண்ட் த ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஸ்டெப் யூ கேன் டேக் இமீடியட்லி. இதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும் போதே உங்களுக்கு மைண்ட் ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா எழுதுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஃபாகை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு எழுதுறது வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் டிபெண்டிங் ஆன் யர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டில் யூ அரைவ் at the சொல்யூஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் டாக்கிங் வித் யுவர் செல்ஃப் இஸ் த பெஸ்ட் மெடிசன் டு கிளியர் யர் மைண்ட்.